குருநாதர் பாரதிராஜா இறந்து ஒரே வாரத்தில் பாரதிராஜன் இறங்குறாருங்கிறப்ப அந்த மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. ரெண்டாவது வந்து குரு மீது அவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருந்தார். இவர் எல்லா படங்களையும் பெண்களுக்கு ஆதரவா படம் எடுத்தவர் இல்லையா? 16 வயதிலே உதவி இயக்குனரா வந்தா கூட அவர் இயக்கிய முதல் படம் சுவர் இல்லாத சினிமா. அவர் வந்து இயக்கி இருக்காரு, நடிச்சிருக்காரு, டான்ஸ் ஆடி இருக்காரு, இசையமைச்சிருக்காரு. பன்முக வித்தகர் சர்க்கார்னு ஒரு படம். அந்த படம் ஒரு உதவி இயக்குனருடைய இந்த கதை என்னுடைய கதையை முன்பு ஒரு கம்ப்ளைண்ட். தூரத்துல எங்கேயோ ஒருத்தர் வந்து செருப்படிச்ச விஷயம் அடிச்சு நான் போய் அவங்க விலைக்கு விட்டேன். அடிச்சது என்னமோ உண்மைதான். அடிக்கும் போது விலைக்கு விட தான் என்னால பார்க்க முடியும் தவிர என்ன சட்டை போட்டான், என்ன கலர்ல செருப்பு போட்டான், என்ன போட்டுனாலாம் பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஷயம் வந்து இவர் சொன்னது உண்மையாடும். ஆனா இவர் சொன்னது பொய். சீரிய பணி அரிய பணி. அவர் எடுத்துக்கிற படங்கள் ஒண்ணு பாடமாக்கப்படலாம். இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய நிறைய கருத்துக்கள். அவர் குருநாதர் விட்டு போன பணியை தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயோன்ற மாதிரி ஒரு 100 அடி பாஞ்சிருக்காரு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம். வணக்கம். நடிகர் பாக்யராஜ் அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. தமிழ் சினிமாவுக்கு பேர் இழப்பாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பாக்யராஜ் அவர்களுடைய குருநாதர் பாரதிராஜா இறந்தாங்க. இப்போ பாக்யராஜ் ரொம்ப தமிழ் சினிமாவோட பேர் இழப்பாக இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கணும்? எவ்வளோ பெரிய பேரிழப்பு இது? ஆக்சுவலாக வந்து இது மிகப்பெரிய சோகம். தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, தமிழ் சினிமாவை நேசிக்கிற உலகம் முழுக்கம் இருக்கிற தமிழ் ரசிகர்களுக்கு பேரிழப்பு. அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல். ஏன்னா எனக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருந்தது. மிக சிறந்த மனிதர், மிக நேர்த்தியான மனிதர், நேர்மையான மனிதர். தான் எடுத்துக்கிட்ட விஷயத்தில் ரொம்ப சரியாக செயல்படுத்தணும்னு எப்பவுமே முனைப்போடு இருக்கக்கூடியவர். எழுத்தாளர்களை மதிக்கிறவர். உதவி இயக்குநர்களை அதிகமாக கரம் பிடித்து தூக்கி விட்டவர். திரைக்கதை மன்னன்னு சும்மா சொல்லிட மாட்டாங்க. அவர் திரைக்கதை மன்னன் ஏன் அவருக்கு பேர் வந்துச்சுன்னா, அவருடைய குருநாதராக இருக்கிற பாரதிராஜா அவர்கள் வந்து தமிழ் சினிமாவை அரங்குக்குள்ளே செட்டுக்குள்ளே இருந்த சினிமாவை கேமரா தூக்கிட்டு கிராமத்துக்கு போனார். கிராமங்களை காமிச்சார். இயற்கை வெளிகள், கிராம வயல், வாய்க்கா வரப்பு அப்படின்னு காமிச்சு படம் எடுத்தார். எளிய மனிதர்களுடைய பின்புலத்தை அந்த மொழியிலேயே, திரைமொழியிலேயே அவருடைய சிஷியனாக இருந்த பாக்யராஜ் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சார். சுவர் இல்லாத சித்திரங்களில் ஆரம்பித்து எத்தனையோ படங்களை உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். அந்த 7 நாட்களில் அந்த வசனம் இன்றைக்கும் எவர்கிரீன் வசனமாக இருக்கும். என்னுடைய காதலி உனக்கு மனைவி ஆகலாம், பட்சே உன்னுடைய மனைவி என்னுடைய காதலி ஆக முடியாதுன்ற வசனம் எவ்வளோ பெரிய ஆழமான விஷயம். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, அது காலத்துக்கும் அழிக்க முடியாத இன்றைக்கும் அது விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் விரும்புகிற பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்பது தாண்டி, விரும்பாத ஒரு பெண்ணை வீட்டில் அப்பா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, உறவினர் சொல்லிட்டான், பாட்டி சொல்லிட்டான்னு கல்யாணம் பண்ணிக்கிறது. இதனால் அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், இதையெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். சின்ன வீடு அப்படின்னு ஒரு படம். அந்த படம் எடுத்தப்ப அந்த படம் வந்து அவருக்கு எதிர்மறையான தாக்கத்தை பெண்கள் கிட்ட கொடுத்து. ஏன்னா அவர் வந்து நிறைய பெண் ரசிகைகள் அவருக்கு ஜாஸ்தி. ஏன்னா பெண்களுடைய ஆதரவை பெற்றவர். எம்ஜிஆருடைய ஆதரவை பெற்று, எம்ஜிஆருக்கு ஏன் அவ்வளோ ஆதரவுனா தாய் குளங்களோட ஆதரவு ஜாஸ்தி. பாட்டிங்களாம் அவர் எங்கே போனாலும் கட்டி பிடிப்பாங்க இல்லையா? அதில் கொஞ்சமும் குறையாத அளவுக்கு பெண்கள்கிட்ட அதிக அன்பையும் ஆதரவையும் பெற்றவர் வந்து பாக்யராஜ் அவர்கள். அவரை ஒரு படம் எடுக்கிறார், சின்ன வீடுன்னு ஒரு படம் எடுக்கிறார். அந்த படம் எடுக்கும்போது அந்த படத்தில் வந்து ஒரு காட்டப்பட்ட விஷயம், அவர் ஒரு பொண்ணை விரும்பியிருப்பார். ஆனால் அது திரும்ப நடக்காது. பெற்றோர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப குண்டாக இருக்கும். அதனால அந்த பெண்ணோட அவர் குடும்பமே நடத்த மாட்டார், தாம்பத்திய உறவை வச்சுக்க மாட்டார். ஆனால் அலுவலகத்தில் எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு போய் சொல்லி வாழ்க்கை நடத்துவார். அங்கே ஒரு பெண்ணுக்கு அவருக்கு விருப்பம் வந்துடும். இப்படியாக அந்த கதை போகும். இந்த படம் வெளியில் வந்துச்சு. வெளியில் வந்த பிறகு அந்த பாட்டி, பாக்யராஜுடைய பாட்டி இவரை கூப்பிட்டு, என்னடா படம் எடுத்து வச்சிருக்க, கன்றாவி படம், ஏன்னா இந்த மாதிரி பொண்ணு குண்டா இருந்தால் வாழ மாட்டீங்களா நீங்கள்? உங்கள் அப்பா எப்படி உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ண தெரியுமா? உங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க தெரியுமா? இனிமேல் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கக்கூடாது. நீ இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது கதை எழுதுனா என்கிட்ட வந்து சொல்லு, நான் கரெக்ஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க பாட்டி. இதை அவரே ஒரு முறை வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அந்த குடும்பமே சமூகத்துக்கு சரியான கருத்தை சொல்லணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கு. இவர் எல்லா படங்களையும் பெண்களுக்கு ஆதரவாக படம் எடுத்தவர் இல்லையா? பெண் ஆதிக்கம் அவருக்கு அதிகம். ஆனால் ஒரு படம் எடுத்தார். எப்படி சின்ன வீட்டில் அவர் வந்து நேர்மறையான விஷயத்தை பெற்றாரோ, அது மாதிரி விடியும் வரை காத்திருன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆண்கள்லாம் அந்த படம் கொண்டாடினாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு ஆஹா படம் சூப்பர் அப்படின்னாங்க. ஆனால் பெண்கள் எல்லாம் பயங்கர கடுமையாக அவரை சாடினாங்க. என்னன்னா அந்த படத்தில் பெண்கள் குறித்து ஒரு விஷயங்கள்லாம் வந்துடும். நேர்மறையான விஷயத்த அந்த ஹீரோ செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறை இவர் ஈரோடு பக்கம் பெண்கள் படம்லாம் வந்தால் எல்லா ஹீரோ டேரக்டர்லாம் போய் தேட்டராக போய் பார்ப்பாங்க இல்லையா? அப்படி இவர் போய் விசிட் போனப்போ இவர் காதுபடவே பேசியிருக்காங்க. என்ன நம்ம பாக்யராஜ் இப்படி பண்ணிவிட்டாரு, என்ன இப்படி பண்ணிவிட்டாரு, என்னடி இப்படி படம் எடுத்துட்டாரு அப்படின்னு பேசினோடனே அவர் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தா, பெண்கள் எல்லாம் இவர்கிட்ட என்ன எதிர்பார்த்துருக்காங்கன்னா, ஹீரோனா நேர்மையாக இருக்கணும், நேர்மையான கருத்தை தான் சொல்லணும், நியாயமான கருத்தை தான் சொல்லணும், தவறான கருத்தை சொல்லிடக்கூடாது. அது தவறான கருத்து நினச்சிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து சமூகத்தில் நடக்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாராம், நம்மளை
இப்படி தான் மக்கள் பார்க்க விரும்புகிறாங்க, நம்ம எதிர்மறை கருத்து சொன்னால் நம்மளை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அந்த படம் முடிஞ்ச உடனே இன்னொரு கதை எழுதினார், திரைக்கதை எழுதியிருக்கார். அவருடைய குருநாதராக இருக்கிற பாரதி ராஜா சாருக்கு ஒரு கதை எழுதி கொடுத்துருக்காரு, ஒரு திரைக்கதை. அந்த திரைக்கதை என்னன்னா, ஒரு கைதியின் டைரி. கமலஹாசனும் அவரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அது இயக்கத்தில் கமலஹாசன் நடிச்சிருப்பார். அதுக்கு திரைக்கதை இவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த கதாநாயகனை ப்ரைஸ் பண்ணி வேற மாதிரி கொண்டு போய் கொடுத்துருப்பார். அது மக்களால் கொண்டாடப்பட்ட படம். இதையும் இவர் தான் ஒரு விஷயத்தை ஒரு விழாவில் சொல்கிறார். இதோடு மட்டும் இல்லை, அவர் குறித்து வந்து எனக்கு நேரடி நிறைய அனுபவங்கள் இருக்குது. நான் நேரிலே நிறைய பழகியிருக்கேன். நிறைய விஷயங்கள் அவரோட நிறைய சொல்லலாம். ஆனால் சில விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லினோன்னா நிச்சயமாக அவர் குறித்ததான விஷயம். அவர் வந்து திரைப்படங்களில் தன்னுடைய படங்களுடைய டைட்டிலே வந்து வைப்ரேஷனை கொண்டாடுவார். சுவர் இல்லாத சித்திரங்கள், அதில் தான் அறிமுகமாகிறார். அவர் தான் இயக்குனராக உள்ள வரார். 16 வயதிலே உதவி இயக்குனராக வந்தால் கூட அவர் இயக்கிய முதல் படம் சுவர் இல்லாத சித்திரம். ஸோ இந்த சுவர் இருந்தால் தான், ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் அதில் நம்ம புள்ளி வச்சா கோலம் போட முடியும். அப்போ டைட்டில் எப்படி வச்சிருக்காரு பாருங்க, அந்த 7 நாட்கள். இந்த மாதிரி ஏராளமாக டார்லிங் 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 நிறைய படங்களை சொல்ல முடியும் நம்ம. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் ஒரு படம் பண்ணி பாதியில் நின்று போச்சு. அந்த படம் வந்து இனிமேல் அந்த படம் வராதுன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த படத்தில் எம்ஜிஆர் உணர்வுகளை புரிந்து கொண்டு எம்ஜிஆருடைய சினிமா வாரிசுன்னு சொல்லப்பட்ட பாக்யராஜ் அதை போய் எடுத்து அதுலேருந்து கதையம்சத்தை அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அந்த படம் அவர் நினச்ச மாதிரியே வரணும். வந்தால் தான் மக்களை ஏற்றுப்பாங்க. அது மாறினா திட்டுவாங்க, விமர்சனங்கள் வரும். அவசர போலீஸ் 100. அப்போ எவ்வளோ உரிமையாக தைரியமாக மக்கள் நம்மளை வந்து எம்ஜிஆராக அவருடைய வாரிசாக பார்க்குறாங்கன்னு கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லையா. எம்ஜிஆர்ட்ட அன்பை பெறுவது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. அவரிட அவ்வளவு அன்பாக பழகியவர் வந்து பாக்யராஜ். இது சினிமாவுடைய, அவர் வந்து இயக்கியிருக்காரு, நடிச்சிருக்காரு, டான்ஸ் ஆடியிருக்காரு, இசையமைச்சிருக்காரு. பன்முக வித்தகர், சும்மா சொல்ல முடியாது. இப்போ தமிழ் சினிமாவில் அந்த காலகட்டங்களில் ஒரு ஹீரோனா இப்படி இருக்கணும், சிகப்பாக இருக்கணும், கலராக இருக்கணும், நல்ல டான்ஸ் தெரியணும், சண்டை போட தெரியணும், இப்படிலாம் இருந்துச்சு இல்லையா. இது எல்லா இலக்கணத்தையும் உடைச்சவர் பாக்யராஜ். அவர் ஆடினது தான் டான்ஸ், கையை காலை ஆட்டுவார், அதான் டான்ஸ். ரசித்தாங்க, கொண்டாடினாங்க. இன்றைக்கி பாக்யராஜ் ஸ்டைல் டான்ஸ் நிறைய பேர் போடுறாங்க, நிறைய இயக்குனர்கள் நடிகர்கள் போடுறாங்க. இப்போ நம்ம சசிகுமார்னு ஒரு நடிகர் இருக்கார், இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் இருக்கார் இல்லையா. அவர் டான்ஸ் பாதி பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் மாதிரியே இருக்கும். அவர் மாதிரியே ஆக்ஷன் பண்ணுவார். டான்ஸ் ஆட வராது, அவரை பார்த்து கற்றுக்கிட்டவர். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இதில் மிக குறிப்பாக தமிழ் திரையுலகத்துக்கு அவர் கொடுத்த படங்கள்லேருந்து அவர் விட்டு போன விஷயம் இருக்குல்ல, எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதில் சில குறிப்பான விஷயங்கள் என்னென்னா, உதவி இயக்குனர்களை தூக்கி விட்டது, எழுத்தாளர்களை தூக்கி விட்டது. தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தோட தலைவராக இருந்தவர். அந்த எழுத்தாளர் சங்கத்தில் கதை திருட்டு அடிக்கடி புகார் வரும். நிறைய பிரச்சனைகள், நிறைய பெரிய ஜாம்பவான்களை கதையை திருடிடுவாங்க. அப்படி ஏராளமான புகார்கள் வரும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், நேரடி அனுபவத்தில் சொல்கிறேன். சர்க்கார்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் ஒரு உதவி இயக்குனருடைய நாட்டு செங்கோல் அப்படின்ற தலைப்பில் ஒரு கதையை அவர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. வருண் ராஜேந்திரன் அவர் பேர். அந்த பேரில் கதையை வச்சிருக்காரு அதே எழுத்தாளர் சங்கத்தில். சர்க்கார்னு ஒரு படம் எடுக்கிறார் ஏஆர் முருகதாஸ். இந்த கதையை என்னுடைய கதையும் ஒன்றுன்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு எதிர்ப்பு எங்கேருந்து வருது? பாக்யராஜ் அவர்கள்னா அவர் தான் தலைவராக இருக்கார். கூட இருக்கிற உதவியாளர்கள், கூட இருக்கிற பொறுப்பாளர்கள், இணை செயலாளர், செயலாளர், மற்ற எல்லா இசி மெம்பர்ஸ் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இந்த கேஸ் எடுக்கவே வேண்டாம், கிடப்பில் போட்டுருங்க. ஏன்னா அந்த படத்தை தயாரிக்கிறது பெரிய நிறுவனம், அது நடிக்கிறது வந்து பெரிய நடிகர். அந்த நிறுவனம் தயாரிக்கிற அந்த நிறுவனத்தினுடைய இன்னொரு நிகழ்ச்சியில் நடுவராக பூர்ணிமா பாக்யராஜ் இருக்காங்க. அந்த ஹீரோவுடைய விஜயினுடைய மிக நெருங்கிய நண்பராக, மிக நெருங்கிய ஃபாலோவராக, ரசிகராக இருப்பவர் வந்து சாந்தனு, பாக்யராஜுடைய பையன். குடும்பத்தில் எதிர்ப்பு, ஆனால் நேர்மையை நிலைநாட்டினார். அப்படி ஒரு விஷயம் வரும்போது நாங்கள் போய் அவரை அப்ரோச் பண்ணுறோம், நானும் என் நண்பரும். அப்போ வந்து வீடியோ வெளியிடுவோம், காருக்குள்ளே உட்காந்து பேசுவோம். அப்படி அவர்கிட்ட போய் கேட்குறோம், சார் இந்த மாதிரி வந்து ஒரு உதவி இயக்குனர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, இது மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னா அவர் சொன்னார், நான் வந்து அது உண்மைன்னு கண்டறிஞ்சிட்டேன், இது கதை திருட்டுன்னு சொல்லாமல் தழுவல்னு சொல்லிட்டார். இது எப்படின்னா வைரமுத்து பாணியில் சொல்லணும்னா திரட்டு. நீங்கள் ஒன்று எடுத்திங்கன்னா திருட்டு, பல புத்தகங்கள்லேருந்து எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் திரட்டு. அடிப்படையில் அது அடுத்தவனுடைய அறிவு திருட்டு தான், அதை அப்படி சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி இவர் என்ன சொன்னார், சார் தழுவல்னு எடுத்துக்கலாம் சார், நம்ம அதே மாதிரி தான் இது இருக்குது அந்த நாட்டு. அதனால் நான் வந்து ஆமான்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டேன் சார். கடிதம் கொடுத்துட்டு எதிர்ப்பு அதிகமான உடனே அந்த சங்கத்தினுடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் பாக்யராஜ். அந்த பதவி ராஜினாமா ஏற்றுக்கல. அதுக்கப்புறமா அவர் மீண்டும் அதை தொடர்ந்தார்னு வச்சிங்களேன். குடும்பத்தில் எதிர்ப்பு, நீங்கள் வந்து தீர்ப்பு அப்படி கொடுக்கக்கூடாது, விஜய்க்கு சாதகமாக தான் கொடுக்கணும், முருகதாஸ் சாதகமாக தான் கொடுக்கணும்னு பல அழுத்தங்கள் கொடுத்தாங்க. ஆனால் அவர் நேர்மையாக, அறிவு திருட்டுமா, காசை திருட்டா கூட பரவாயில்ல, உன்னோட உழைப்பு, உதவி இயக்குனோட உழைப்பு, வலியோடு அந்த கதையை எழுதியிருக்கான், பல வருஷமாக அதை பதிவு பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கான், நான் அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு நேர்மையாக ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அந்த லெட்டரும் நாங்கள் போய் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தோம்ல,
10 நிமிஷம் எங்களுக்கு பேசுகிறதா வந்து காருக்குள்ளே உட்காந்தார். 43 நிமிடங்கள் பேசினார். அந்த பேச்சை அப்படியே வீடியோவாக அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை சிடியாக கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் கொடுத்தாங்க ஆதாரமாக. அவர் எப்படி அந்த ரெண்டையும் ஒப்பிட்டார், அந்த சர்க்கார் திரைக்கதையும் செங்கோல் திரைக்கதையும் எப்படி ஒப்பிட்டு இரண்டும் தழுவலாக இருக்கிறது, எது முதல்ல உருவாயிருக்கு, நாட்டு தான் ஒரு மைய புள்ளி மைய கரு, அதை சுற்றி தான் திரைக்கதை அமைக்கப்படும், அந்த மைய புள்ளியங்கிறது மாறி இருக்கு அப்படின்னு நேர்மையாக தீர்ப்பு கொடுத்தவர் தான், நேர்மையின் சிகரமாக இருந்தவர் தான் பாக்கியராஜ். அப்படி ஏராளமான விஷயங்களை நம்ம சொல்ல முடியும் சார். இன்றைக்கு அவருடைய மறைவு என்பது மிக மிக எனக்கெல்லாம் தனிப்பட்ட இழப்பு. ஏன்னா நான் அவர்கிட்ட போய் வந்து என்னுடைய படம் தொடர்பாக அவரை பேசியிருக்கிறேன். சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னுடைய படத்தில் நடிக்கணும்னு கேட்டிருக்கேன். நான் ஒரு படம் இயக்கிட்டு இருக்கேன், அதில் நடிக்கணும்னு அவரை போய் கேட்டேன். அவர் வந்து என்ன கதைன்னு கேட்டார். யூஸ்வலாக அவர் வந்து திரைக்கதை மன்னன்னா ஏதோ அவர்கிட்ட போகிற அவர் எடுக்கிற கதைக்கு மட்டும்தான் அவர் வந்து பண்ணுவார்லாம் இல்லை. அவர்கிட்ட போய் நீங்கள் பேச ஆரம்பித்தாலே உங்களுடைய முழு கதையை கேட்டு உங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பார். உங்கள் கதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நிறைய ஐடியா கொடுப்பார். கமர்ஷியலாக இல்லை, மிக நல்ல மனிதர். பெண் பார்வையில், மற்றொரு பார்வையில் எனக்கு தெரியாது, என் பார்வையில் பர்சனலாக நான் போய் அவர்கிட்ட போய் பேசும்போது அப்ரோச் பண்ணும்போது அவர் கேட்டு அவரே இம்ப்ரெஸ் ஆகி என்னப்பா என் கதையை எனக்கே சொல்லி நீ வந்து கேட்குற அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியானார். என்னென்னா அவர் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், பொய் சாட்சின்னு அந்த படம் பேர். அதில் ஒரு சம்பவம் வடபழனி பஸ் ஸ்டாண்டில் நடக்கிற மாதிரி ஒரு காட்சி. ஒருத்தன் செருப்பால் அடிச்சிடுவான், வாங்கின கடனை கேட்டதுக்காக அவனை செருப்படுத்த அடிச்சிடுவான். இதுதான் கதை, இதுதான் காட்சி. கோர்ட்டில் பொய் சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும்னா அவன் செருப்பால் அடித்தா நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும் சார்னோடனே இவர் வந்து கேட்டுப்பார் எல்லாத்தையும். அவன் என்ன பண்ணான், ஏது பண்ணான், என்ன ட்ரெஸ் போட்டான் எல்லாம் கேட்டுப்பார். அந்த கூண்டில் ஏறும்போது இவருக்கு டவுட் வந்துடும். அடடா ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டோமே, அடித்த செருப்பு என்ன கலர்னு கேட்க மறந்துட்டோமேனு சந்தேகத்தோடு, ஒருவேளை அந்த கேள்வி எதிர்க்கு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது வக்கீல் அப்படின்னு சந்தேகத்தோடு ஏறி நிற்பார். இவர் என்ன சந்தேகப்படுவாரோ அந்த கேள்வி வந்து அந்த வக்கீல் கேட்டுருவார். அந்த வக்கீல் ஒரு காமெடியான பீஸ், கதைப்படியே அது காமெடி பீஸ். அவருக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுக்கணும் அசிஸ்டன்ட். அந்த செருப்பு என்ன கலர்னு கேட்டுருவார். இப்போ திருன்னு முழிப்பார் நம்ம பாக்கியராஜ் அவர்கள். இதுதான் காட்சிங்க. அதை எவ்வளவு சாமர்த்தியமாக அவர் நகர்த்திருக்காருன்றது அங்கே பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட். அது அவர் சொல்லுவார். அந்த நீதிபதி வந்து இவர் சொல்ல அவர் குறிப்பெடுத்துட்டே இருப்பார், ஒரு பேனா எடுத்து குறிப்பெடுத்துட்டே இருப்பார். அந்த எதிர் வக்கீல் கேட்க இப்போ டக்குன்னு என்ன பண்ணுவார்னா இந்த வக்கீல்கிட்ட ஜட்ஜிகிட்ட பார்த்து கேட்பார் பாக்கியராஜ் சார், சார் இவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா, இவ்வளோ நேரம் என்ன கேட்குறாரு அவர், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டாருன்னா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னு. சரி கேளுன்னு ஜட்ஜி வந்து சொல்லிடுவார். என்னடா கேள்வி அப்படின்னு பார்த்தா, சார் இப்போ வந்ததுலேருந்து நீங்கள் ஜட்ஜை திரும்பி பார்த்து என்னையும் பார்த்து ஜட்ஜையும் பார்த்து கேள்வி கேட்டே இருக்கீங்க, எங்கிட்ட கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன், ஜட்ஜை பார்க்குறீங்க. ஜட்ஜு உடனே நீங்கள் பேச ஒரு குறிப்பெடுக்கிறார், ஒரு பேனா எடுத்து குறிப்பெடுக்கிறார். அந்த பேனா என்ன கலர் சார் அப்படின்னு இந்த வக்கீல்கிட்ட கேட்பார். ஏன்னா அந்த ஜட்ஜிக்கும் அந்த வக்கீலுக்கும் ஒரு சில மீட்டர் தூரம் தான், சில அடிகள் தான் அவர் தூரம். இப்போ வக்கீல் திரும்பி பார்த்து பதில் சொல்ல பார்ப்பாரு, அவரை பிடிச்சிருவார். திரும்பிலாம் பார்க்காம பதில் சொல்லுங்கன்னு. இப்போ திருன்னு முழிப்பார் அந்த வக்கீல். அப்போ உடனே ஜட்ஜை பார்த்து, ஐயா சில அடிகள் தூரமாக இருக்கிற உங்களை பார்த்து நீங்கள் பயன்படுத்துகிற பேனா கலரை பார்த்து இவரால் சொல்ல முடியல, மறந்துருச்சு இவருக்கு. தூரத்தில் எங்கேயோ ஒருத்தர் வந்து செருப்பு அடித்த விஷயம் அடித்து நான் போய் அவங்க விலக்கி விட்டேன், அடித்தது என்னமோ உண்மைதான், அடிக்கும் போது விலைக்கு கூட தான் என்னால் பார்க்க முடியும், தவிர என்ன சட்டை போட்டான், என்ன கலரில் செருப்பு போட்டான், என்ன போட்டுக்கிட்டு இருந்தாலும் பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த விஷயம் வந்து இவர் சொன்னது உண்மையாடும். ஆனால் இவர் சொன்னது பொய். இதே விஷயத்த நான் சொல்லியிருப்பேன் சார். நான் என்னுடைய கதையாக என்ன சொல்லியிருந்தேன்னா, சார் இந்த தான் சார் கதை, நீங்கள் வந்து அடிக்காததை பார்த்த மாதிரி போய் அங்கே பொய் சாட்சி சொன்னீங்க, என் கதையில் ஒருத்தன் அடிச்சிருவான், அதே மாதிரி செருப்படுத்த அடிச்சிருவான், அது இல்லைன்னு நீங்கள் வாதாடுறீங்க வக்கீல் சார், நீங்கள் அங்கே போய் சாட்சியாளர், இங்கே நீங்கள் வக்கீல் சார்னு சொன்னேன். எந்திரிச்சு நின்ட்டார் கதை கேட்கும்போது. டே என்னடா இவன் என்னையே திரைக்கதை மன்னன்னு எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா என்னையே மிரட்டி விட்டியடா, என் கதையே சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த நினைவுகள்லாம் இன்றைக்கும் எனக்கு மனசை விட்டு அகல்ல. காலம் எனக்கு கை கொடுக்கல, அவர் என்னுடைய படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அது மாதிரி ஏராளமான நிறைய நிகழ்வுகளை என்னால் வந்து சொல்ல முடியும். மிக நல்ல மனிதர், நேர்மையாளர், பல சந்தர்ப்பங்களில் என்னோடு நிறைய பழகியிருக்காரு. அவர் வந்து விட்டு சென்றிருக்கிற பணி வந்து மிக மிக சீரிய பணி, அரிய பணி. அவர் எடுத்துக்கிற படங்கள் ஒன்று பாடமாக்கப்படலாம். இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய நிறைய கருத்துக்கள். அவர் குருநாதர் விட்டு போன பணியை தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயன்ற மாதிரி ஒரு 100 அடி பாஞ்சிருக்காரு. அதையெல்லாம் இந்த சமூகத்துக்கு அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அது பாடமாக்கப்படணும். நம்ம வந்து காலையிலே ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு. அது என்னென்னா, அரசு மரியாதையோடு அவருடைய இறுதி நிகழ்வு நடக்கணும்னு கோரிக்கை வச்சுருந்தோம். நம்மளே மாதிரி பல பேர் வச்சுருப்பாங்க. அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. அரசு மரியாதையோடு நாளைக்கு வந்து நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அதற்காக இந்த அரசாங்கத்துக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அரசாங்கத்தை விமர்சிக்கிற நாம
எது சரியான நடவடிக்கை அதுக்கு பாராட்டணும், அதை வரவேற்கணும். அந்த வகையில் இவர் லெஜண்ட். இவருக்கு இந்த அரசு மரியாதை என்பது கொடுக்கப்பட வேண்டிய விஷயம்தான். குருநாதர் பாரதி ராஜா இறந்து ஒரே வாரத்தில் பாக்யராஜும் இறக்குறாருங்கிறப்ப அதான் சார், அது வந்து என்னன்னா அவருடைய அந்த மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. ரெண்டாவது வந்து குரு மீது அவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருந்தார். உடல்நல குறைவு இருந்தால் கூட அதெல்லாம் காமிச்சிக்காம அவர் தேனி வரைக்கும் வந்தார். இப்போ பாரதி ராஜாவுடைய மறைவு கூட பார்த்தீங்கன்னா அவர் உடல்நல குறைவாக நீண்ட காலம் சிகிச்சையில் இருந்தார். இவர் நல்ல ஆரோக்கியமாக இருந்தார், வாக்கிங் போயிட்டு இருந்தார். நேற்று 2 நாளுக்கு முன்னாடி கூட நம்ம குஷ்பு அவருடைய மகளுடைய திருமணத்தில் போய் கலந்துக்கிட்டாரு, சந்தோஷமாக இருந்தார். காலையில் வாக்கிங் போயிட்டு வரும்போது அவர் வந்து அவருக்கு அட்டாக் வந்திருக்கு. ஸோ உண்மையிலே இது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த இழப்பை அந்த குடும்பத்தார் எப்படி தாங்க போகிறார்கள் என்று தெரியல. நம்மளாம் கூட இருந்து ஆறுதலாக நின்று நம்முடைய குடும்ப இழப்பாக தான் இதை நம்ம பார்க்கணும். தமிழ் திரையுலகம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான அவர் விட்டு சென்ற பணிகள். அவர் இன்னைக்கு வந்து உடலால் மறைந்திருக்கிறார், உணர்வால் இந்த சினிமா இருக்கிற வரை, காலம் இருக்கிற வரை, சினிமா இருக்கிற வரை அவருடைய புகழும் அவருடைய படைப்புகளும் பேசிக்கிட்டே இருக்கும். பாடலாக பேசும், திரைக்கதையாக பேசும், பேச்சுக்களாக பேசும், தைரியமாக பேசக்கூடிய நேர்மையான பேச்சுக்களாகவும் இருக்கும். அவர் வந்து நிறைய படங்களில் இரட்டை அர்த்த விஷயங்களை ரொம்ப சர்வசாதாரணமாக மக்கள்கிட்ட கடத்தி இருக்கிறார். முருங்கைக்காயை பற்றி உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு முருங்கைக்காயினாவே அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிற விஷயமா மாறி போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாலி சென்டிமெண்ட், அவருடைய படங்களில் தாலி சென்டிமெண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. முந்தானை முடிச்சு படத்தில் அவர் சொல்ல வந்த விஷயம் அத்தனை நேர்த்தியான ஒரு விஷயம். ஊர்வசின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டை அறிமுகப்படுத்தியிருக்கார். இன்றைக்கி அவங்க நிறைய பேரும் புகழும் பெற்று விட்டார்கள். ஆனால் அன்னைக்கு அவங்கள அடையாளப்படுத்திய அந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் நம்ம சொல்ல முடியும். அவர் படங்களில் கவுண்டமணி செந்தில் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு தவக்கலை, இந்த மாதிரி ஏராளமான நடிகர்களை உருவாக்கி விட்டுருக்காரு. இன்றைக்கி உண்மையிலேயே திரையுலகம் சோகத்தில் இருக்குது. அந்த சோகத்தையே, குருநாதர் இறந்த சோகத்தையே மீள முடியாமல் இருந்த தமிழ் திரையுலகம் மீண்டும் அடுத்த ஒரு சோகத்தை சந்தித்திருக்கிறது. மீண்டும் அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல். நன்றி. நன்றி.